திருநள்ளாருக்கு நம்ம எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஏழரை சனி ஆரம்பிக்குது, சனி திசை உங்களுக்கு தொடங்குது, அஷ்டம சனி தொடங்குது அப்படின்றது எல்லாருடைய ஜோதிடருடைய கருத்தாக மக்கள்கிட்ட சொல்லும்போது, அந்த ஜோதிடர்கள் அத்தனை பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல வரக்கூடிய திருத்தலம் திருநள்ளாறு. ஏன்னா திருநள்ளாறு அப்படின்றது அந்த ஜோதிடத்தோடு தொடர்பு படுத்தி சனியினுடைய முழு சக்தியையும் தன்னகத்தே உள்ளடக்கி பக்தர்களுக்கு அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக இங்க இருக்கிறதுனால அந்த தலத்துக்கு மக்கள் வருகிறார்கள். திருநள்ளாருக்கு வரணும் அப்படின்றத முதல்ல அந்த மக்களுக்கு சொல்லக்கூடியது ஜோதிடம் தான். அந்த ஜோதிடத்தின் வாயிலாக அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சனி பகவானுடைய கருணையை முன்னாடியே நீங்க இந்த இடத்துக்கு போனா வாங்க முடியும் அப்படின்றத அறிவுறுத்தினது ஜோதிடம் மட்டும்தான். எனக்கு முன்னாடி பேசின பாரதி அம்மா சில கருத்துக்களை இங்க வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாத்திகவாதிகளும் ஆன்மீகத்தை தேடி போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறது, நாத்திகவாதிகளை ஆன்மீகத்தை தேடி போக வச்சது ஜோதிடம் அப்படின்றது தான். ஏன்னா திருநள்ளாருக்கு வரணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. அந்த திருநள்ளாருக்கு எப்படி வரணும்ன்றது எனக்கு வழிகாட்டினது கூகுள் மேப் தான். இப்போ ஜோதிடம் என்பது அப்படித்தான். ஒரு மனுஷன் பிறக்கிறோம், சாப்பிட்றோம், சந்தோஷப்படுறோம், வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், கடைசியில் இறந்து போறோம். அவன் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், எந்த நேரத்தில் எந்த செயல்களை தொடங்கினால் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்னும் சொல்லணும்னா ஒரு சாலையில நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம், அந்த சாலையில எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க பயணம் பண்ணா விபத்துகளை தவிர்க்க முடியும்ன்றதை முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கிறது ஜோதிடம். எனக்கு முன்னாடி பேசும்போது ஐயா பாலகிருஷ்ணர் அவர்கள் என்கிட்ட ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார்கள். ஒரு குழந்தை உருவாகக்கூடிய நேரத்திலே ஜோதிடம் தொடங்குகிறது. ஒரு குழந்தை உருவாகக்கூடிய அந்த 10 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நவகிரகங்கள் பொறுப்பெடுத்துக்கும். குழந்தையினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் வளர வளர ஜோதிடத்தினுடைய அடிப்படை காரகத்துவம் என்பது உறுதியாக அங்கே துணை புரிகின்றது. ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாங்க. அதே மாதிரி குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு. அப்ப இங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை போல குருமகா சன்னிதானத்தினுடைய அருளை பெற்றுத்தான் எங்கள் அணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இங்கே நாங்கள் பேச வந்தோம். அம்மா பேசும்பொழுது அடுத்த ஒரு கருத்தை முக்கியமா சொன்னாங்க, ஒருவர் சைவ சித்தாந்தத்தின்படி நீங்க சொல்லிக் கொடுப்பீங்களா அல்லது ஜோதிடத்தை சொல்லிக் கொடுப்பீங்களான்னு ஐயா கேட்கும்போது, குரு அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க அந்த ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதிலையும் அவர்கள் அற்புதமா சொன்னாங்க. அதே மாதிரி தோஷ நிவர்த்திக்குரிய பரிகாரங்களை சொல்லி அதை நிவர்த்தி பண்ற இடம் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மருத்துவரை நீங்க சந்திக்கிறீங்க, அது என்ன நோய் அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் நீங்க சரியான வைத்தியத்தை போக முடியும், சரியான வைத்தியத்தை பார்க்க முடியும். 19 ரூபா நீங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றது ஆன்மீகத்தினுடைய நெறி என்பது மனதை சாந்திப்படுத்துவது. ஜோதிடத்தினுடைய பாதை என்பது அதை வழிகாட்டி உங்களை அற்புதமா கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும்னு நினைச்சா, கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க எப்பொழுதுமே கடவுளை நினைக்கிறது வழக்கம். இந்த கடல் அலையில கடலுக்குள்ள நிற்கும் பொழுது கடலை நம்ம உள்ள போகும்போது கடவுளை வணங்கிட்டு போறோம். அந்த கடலுக்குள் நின்று நம்ம எந்த திசைக்கு போகணும் அப்படின்றத முடிவு பண்றது அந்த கடல்ல இருக்கக்கூடிய திசை காட்டி கருவிதான். அப்ப ஜோதிடம் என்பது எப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், நீ எந்த நேரத்தில் எதை தொடங்கணும், எதை செய்யணும், ஏழரை சனி வரும்பொழுது நீ எப்படி நடந்துக்கணும், அஷ்டம சனியில நீ எப்படி இருக்கணும், இன்னும் விளையாட்டா சொல்லணும்னா ஜோதிட பொருத்தத்தை பத்தி எல்லாம் அற்புதமா பேசினாங்க. அப்ப அந்த பொருத்தத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரும் புலமை பெற்ற ஜோதிடர்கள். ஒரு கட்டத்தை பார்த்த உடனே உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமா படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அந்த சைடில் இருக்கிறவங்களும். அப்ப அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் எந்த நிகழ்வுகள் எப்படி நடக்க போகுதுன்றது உள்பட. ஏன் இந்த பட்டிமன்றத்துக்கு போகும்போது கூட அற்புதமான குரு வரையில நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிதான் எல்லாருமே முடிவு பண்ணி கார்ல பேசிட்டு வந்தாங்க. அப்ப இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வை பக்குவப்படுத்துவது ஆன்மீகமாக இருந்தாலும் அந்த வாழ்வினுடைய வெற்றிகளை அடை வைப்பதற்குரிய வழிகாட்டியாக ஜோதிடமே இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவர் அவர்களை எங்கள் பக்கமே தீர்ப்பினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்.